இந்த வெள்ளை சுதும்பு இல்லை வாழை மீன் வச்சு அம்மா எப்போவுமே ஸ்பெஷலாக இந்த மீன் தித்திப்பு பண்ணுவாங்க. இது தமிழ்நாட்டில் நிறைய பேர் வீட்டில் ரொம்பவே ஃபேமஸ். இது கிட்டத்தட்ட மீன் குருமா மாதிரி தான் இருக்கும். மீன் அப்படியே செண்டாக பிரிஞ்சு வருங்க. அம்மாவோட கைப்பக்குவம் பர்டிகுலர்லி இந்த ரெசிபிக்கு நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வெள்ளை சுதும்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறதும் கிடையாது. பட் இப்போ லிஷியஸில் நான் அப்பப்போ வாங்கிக்க முடியுது. அண்ட் முன்ன மாதிரி இல்லை, எப்போவுமே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு எப்போவுமே ஒரு டவுட் இருக்கு. பட் தேங்க்ஸ் டு லிஷியஸ், பிகாஸ் சின்ன சின்ன போட்ல இருந்து ஃப்ரெஷ் கேச்சஸ் வாங்குறது மட்டும் இல்லை, 28 கோஸ்ட்ல இருந்து வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு தினமும் ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க, இன்க்ளூடிங் ஃபிஷ் பேன் சீசன்ல. ஸோ இப்போ ஃபிஷ் தித்திப்பு செய்யறதுக்கு கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 6 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வதக்கும் போது ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கிட்டு 2 பத்து தேங்காயும் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதும் அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதுல ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்டும் அது கூட 2 கப் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா சும்மா கமன்னு வாசனை வருங்க. ஸோ இப்போ மீன்களை உள்ள சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சதும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீரியஸ்லி நம்ம ரொம்ப மிஸ் பண்ற விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் அதோட அருமையே தெரியுது இல்லையா? எங்க வீட்டோட ஸ்டேபிள் ஃபுட்டுங்க இது. ஸோ எவ்ரி டைம் நான் இந்த மீன் தித்திப்பு செய்யும் போது அம்மா எப்படி இதை செய்வாங்க அப்படின்ற நினைவுகள் எனக்கு வந்துட்டே தான் இருக்கு. அவங்க கைப்பக்குவத்துக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாரா செஞ்சுட்டேன். எப்படி?